அடி பாவி மீனாட்சி, எப்ப போன நீ? ஆடி அசைஞ்சுக்கிட்டு இப்ப வரியே. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்திருந்தனா எல்லா விஷயத்தையும் புட்டு புட்டு வச்சிருப்பனே. இப்ப நந்தி மாதிரி இந்த மனுஷன் குறுக்க நின்னுகிட்டு இருக்காரு. நான் என்ன பண்ணுவேன்? வாமா வாமா. என்னென்ன ரெண்டு பேரும் தனியா நின்னு ரொம்ப தீவிரமா எதையோ பத்தி பேசிட்டு இருக்கீங்க? நாங்க வேற எதை பத்தியுமா பேச போறோம்? எல்லாம் இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு தான் பேசிக்கிட்டு இருந்தோம். என்ன வடிவு? ஆமா ஆமா ஆமா. நீங்க எல்லாம் முன்னாடி நின்னு நடத்துறப்ப கண்டிப்பா இந்த கல்யாணம் ஒரு குறை இல்லாம நல்லபடியா நடக்கும். ஆமா, நீங்க கயல் குடும்பத்தை பத்தி என்கிட்ட ஏதோ சொல்லணும்னு சொன்னீங்களே, என்ன விஷயம்? ஐயோ, சொல்லுங்க சம்பந்தியம்மா. அது ஒண்ணும் இல்ல, கயலும் அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களும் ரொம்ப ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லணும்னு வடிவு நினைச்சிருக்கா. வேற ஒண்ணும் இல்ல. அதான வடிவு? ஆமா 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 சம்பந்தி. இதெல்லாம் நீங்க சொல்லணுமா? கயலையும் அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்களையும் பார்த்ததுமே அவங்க ரொம்ப நல்லவங்க, உண்மையானவங்கன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனாலதான் நாளைக்கே நிச்சயதார்த்தத்தை நடத்தணும்னு நான் ஆசைப்படுறேன். டேய், எல்லாம் ரெடியா பக்காவா இருக்குல்ல? இருக்குடா. டேய் இங்க பாருங்கடா, எல்லாரும் அலர்ட்டா இருக்கணும். ரோகிணி எப்ப வந்தாலும் அவளை அல்லேக்கா தூக்கணும். சரியா? போயிடுடா. சீக்கிரம் எடுத்துட்டு வாடா. எடுத்துட்டு வரான் பாரு. டேய் மச்சான், அவளை கட்டி தூக்கிறதுக்கு இந்த கோணி பை சரியா இருக்குமான்னு பாருங்க. இது சரியா இருக்கும்டா. டேய், மயக்க மருந்து ரெடி பண்ணிட்டியாடா? இந்த மருந்த இந்த கர்ச்சீஃப்ல அடிச்சிடுறேன். சரி. பாத்தியா ஆதிர, ஒரு பிறந்த நாளுக்கு போய் இவ்வளவு ஆடம்பரமா செலவு பண்ணி காசை கரியாக்கி இருக்காங்களே. பின்ன உங்களை மாதிரி எல்லாரும் புத்திசாலியா இருக்க முடியுமா? ஃப்ரீ டிக்கெட்ல வந்து தங்கி பரிகார பூஜை பண்ண போறீங்களே, இந்த சாமர்த்தியம் யாருக்குங்க வரும்? நீ என்ன பாராட்டுறியா இல்ல கலாய்க்கிறியான்னு தெரியல. அதெல்லாம் புரிய வேண்டியவங்களுக்கு புரியுங்க. நீங்க வாங்க. பரவாயில்ல, நீ என்ன கலாய்ச்சாலும் அதை நான் பாராட்டாவே எடுத்துக்கிறேன். தெரியாது.